ஓம் சக்தி. அருள் திரு பங்காரு அம்மா அவர்களுக்கு ஒரு முறை 104 டிகிரி காய்ச்சல், அத்துடன் இருமல் தொல்லை வேறு. இந்த நிலையில் அவதிப்பட்டு கொண்டிருந்த அன்று அருள்வாக்கு நாள். ஏராளமான பேர் அருள்வாக்கு கேட்க வேண்டி பெயர்களை பதிவு செய்து கொண்டு காத்திருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் 1000 பிரச்சனை. அருள் திரு பங்காரு அம்மா அவர்களுக்கோ உடல் நலிவு என்ற பிரச்சனை. ஆலயத்தில் தொண்டு செய்யும் டாக்டர் அவரது உடம்பின் வெப்பநிலையை பார்த்துவிட்டு, உங்களுக்கு கட்டாயம் இன்று ஓய்வு தேவை, ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு அருள்வாக்கு இல்லை என்று ஆலயத்தில் அறிவித்து விடுகிறோம் என்றார். வந்தவர்கள் ஏமாந்து திரும்ப அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் மனம் இசையவில்லை. உடம்போ ஒத்துழைக்க மறுக்கிறது. இந்த நிலையில், சரி நடப்பது நடக்கட்டும், என்னை ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டுவிடுங்கள் என்றார். அன்று நீராடவில்லை, ஈரச்சவாடை உடுத்தவில்லை, வெள்ளை வேட்டி உடுத்தியபடி புற்று மண்டபத்திற்கு எதிரே வந்து நின்றார். மின்னும் புவிக்கலாம் என்று பாடல் தொடங்கவும் இல்லை. அதற்குள் அன்னை அவரை வயமாக்கி கொண்டாள். மந்திரிப்பு நல்கினாள். அந்த டாக்டருக்கோ மனம் பொறுக்கவில்லை. அம்மா, பாலகனுக்கு 104 டிகிரி காய்ச்சல் அடிக்கிறதே என்றார். அந்த டாக்டரை பார்த்த அன்னை, பாலகன் கையை பிடித்துப்பார் மகனே என்றாள். அந்த உடம்பின் உள்ளே இருந்து பேசுவதோ அன்னை. எனவே எப்படி பிடிப்பது என டாக்டர் அஞ்சினார். பயப்பட வேண்டாம், சோதித்துப்பார் என்றாள் அன்னை. கைப்பிடித்து நாடி பார்த்தார் டாக்டர். 1 மணி நேரத்திற்கு முன்னால் அனலாக கொதித்த அந்த உடம்பின் வெப்பநிலை இப்பொழுது சாதாரண உடம்பின் வெப்பநிலைக்கு மாறியிருந்தது. முன்பு இருந்த இருமல் இல்லை, காய்ச்சல் இல்லை. மகனே, நானே பாலகன் மூலமாக வரும்போது இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தி விடுகிறேன், கவலையை விடு என்று கூறிவிட்டாள். அன்று அருள்வாக்கும் நல்கினாள். ஆன்மீகம் பரப்ப வேண்டி தெய்வ சித்தத்துடன் வந்த அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் மனித நிலையில் பட வேண்டிய தொல்லைகளையும் துன்பங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஓம் சக்தி.